Hey guys, welcome back in another Unity Basics tutorial video. So guys, போன வீடியோவில் இந்த யூனிட்டி ஹப்பை எப்படி யூஸ் பண்ணுன்றதை உங்களுக்கு சொல்லி தந்துருந்தேன். அண்ட் அதுக்கு முன்னாடி நிறைய யூனிட்டி டியூட்டோரியல்ஸ் வந்துச்சு. அதில் உங்களுக்கு கேமை உருவாக்குறது எல்லாம் உங்களுக்கு சொல்லி தந்தேன். ஸோ ஒருவேளை எதையுமே நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதை போய் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் நான் சொல்ல போகிறது எல்லாமே உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ நம்ம யூனிட்டி ஹப்பை ஓப்பன் பண்ணிக்குவோம். அண்ட் நேற்று ஒரு யூனிட்டி பேசிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணோம், ஞாபகம் இருக்குது அவங்களுக்கு. அதை நம்ம ஓப்பன் பண்ணிக்குவோம். ஓகேங்களா. அண்ட் இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நேராக யூனிட்டி வெர்ஷன் அப்படின்னு போட்டுட்டு அப்படியே போட்டிருக்கு பாருங்கள், நிறைய வெர்ஷன் போட்டிருக்கா. ஸோ உங்களுக்கு எந்த வெர்ஷனில் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா. ஸோ எனக்கு வந்து யூனிட்டி 5.6.7 தான் பிடிக்கும். ஆக்சுவலாக 2019 வெர்ஷனே வந்துடுச்சு. பட் கைஸ் என்னோடய கம்ப்யூட்டர் கொஞ்சம் ஸ்லோ, அதனால் நான் பழைய வெர்ஷன் யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து புதுசுக்கும் பழசுக்கும் அவ்வளோ பெரிய வித்தியாசம்லாம் இல்லை, சரிங்களா. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகே, அண்ட் எஸ், ஒருவேளை இந்த வீடியோவை நீங்கள் ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் லேட்டஸ்ட் வெர்ஷனை யூஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ இப்போ நான் யூனிட்டி 5.6 யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா டார்கெட் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு போட்டிருக்கோம். அதை பற்றி நம்ம இப்போதைக்கு பேச வேணாம், அது அப்புறம் பேசுவோம். அண்ட் இப்போ இந்த ப்ராஜெக்டை நம்ம கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்குவோம். ஓகே கைஸ், ஸோ நம்மளோட ப்ராஜெக்ட் இங்கே ஓப்பன் ஆயிடுச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா என்னென்னமோ இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. ஸோ முதல்ல இருந்து எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஹைரார்கி விண்டோ இருக்கும்ல, இந்த சைடு ஓரத்தில் இருக்கும். அது எல்லாத்தையுமே எடுத்து எனக்கு பிடிச்ச மாதிரி இடத்துல வச்சுக்கிட்டேன். எனக்கு எந்த இடம் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த இடத்துல நான் வச்சுக்கிட்டேன், சரிங்களா. ஓகே, என்ன பண்ணியிருக்கேன்னா ஹைரார்கி விண்டோவை இங்கே வச்சுருக்கேன். அடுத்து ப்ராஜெக்ட் விண்டோ இருக்கும்ல, ப்ராஜெக்ட் விண்டோ அந்த கன்சோல் எல்லாமே இருக்கும்ல. ஸோ ப்ராஜெக்ட் விண்டோவை தூக்கி இங்கே வச்சுட்டேன். கன்சோல் அப்படின்னு இருக்கும்ல, அதை நான் ரைட் கிளிக் பண்ணிட்டு க்ளோஸ் டேப் கொடுத்துட்டேன், சரிங்களா. எனக்கு எப்போ தேவைப்படுமோ அப்போ நான் விண்டோவில் கிளிக் பண்ணிட்டு அந்த கன்சோலை கொண்டு வந்துக்குவேன், சரிங்களா. ஸோ அந்த கன்சோலை தூக்கி போட்டேன். அண்ட் இன்ஸ்பெக்டர் விண்டோவை இந்த சைடு வச்சுருக்கேன், சரிங்களா. அடுத்து சீன் விண்டோ இங்கே, கேம் விண்டோ இங்கே, இந்த மாதிரி இருக்கிறப்ப நல்லா இருக்கும். ஓகே, இது எனக்கு பிடிச்ச மாதிரி வச்சுருக்கேன், சரிங்களா. உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ நீங்கள் வைங்க. இப்போ இந்த சீனில் நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ஆட் ஆகிருக்கு. இதெல்லாம் என்னது அப்படின்னு கேட்பீங்க. ஸோ இப்போ நம்ம பேசிக் டியூட்டோரியல்ஸ் தானே பார்க்க போகிறோம். அதனால் நம்ம ஏதாச்சும் ஒரு சீன் க்ரியேட் பண்ணணும்னா, அதனால் நான் ஒரு சீன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் அந்த சீனுக்கு பேரும் வச்சுட்டேன், யூனிட்டி பேசிக்ஸ்னு. எப்படி பேர் வைக்கணும்னு தெரியும்ல, ரைட் கிளிக் பண்ணுங்கள், சீனோட பேரில் சேவ் சீன் அஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு அடுத்து அந்த சீனுக்கு ஏதாச்சும் ஒரு பேரை வச்சுக்கோங்க. ஓகே, சேவ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த மாதிரி உங்களுக்கு அசெட்ஸில் இந்த மாதிரி சேவ் ஆகி வந்துடும், சரிங்களா. அதை வந்து நான் என்ன பண்ணேன்னா தனியாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிட்டு, ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிட்டு அந்த ஃபோல்டருக்கு சீன்ஸ் அப்படின்னு பேர் வச்சு அந்த ஃபோல்டருக்குள்ளே எல்லா சீன்ஸும் இப்போ நான் க்ரியேட் பண்ண போகிற எல்லா சீன்ஸும் சேவ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா, கிளியர். அண்ட் நம்மளோட சீனில் என்னெல்லாம் இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. மெயின் கேமரா, டைரக்ஷன், லைட், அது நார்மலாக எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லையும் இருக்க தான் செய்யும். கூடவே க்யூப் இருக்குது, கிரவுண்ட் இருக்குது. க்யூப் அப்படின்றது இந்த சிவப்பு கலரில் இருக்குது. அண்ட் கிரவுண்ட் அப்படின்றது பிளேன் ஆப்ஜெக்ட் இருக்கும்ல, ரைட் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் க்ரியேட் 3D ஆப்ஜெக்டில் போயிட்டு பிளேனை செலக்ட் பண்ணுங்கள். நம்மளுக்கு இந்த மாதிரி பிளேன் வந்துடும், சரிங்களா. ஸோ அதை தான் நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். பெருசாக எதுவுமே நான் பண்ணல. அண்ட் 2 மெட்டீரியல் க்ரியேட் பண்ணியிருக்கேன், ரெட் கலரு அப்புறம் எல்லோ கலர். அதை தான் நான் இங்கே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டு 2க்குமே கலர் வர வச்சுருக்கேன், ஓகேவா. ஸோ எல்லாம் நார்மல் விஷயம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ வாங்க நம்ம ஸ்கிரிப்டிங்காக ஆரம்பிப்போம். ஸோ இப்போ நம்மளோட இந்த க்யூப் இருக்கார்ல, இந்த க்யூபுக்கு தான் நம்ம ஸ்கிரிப்டிங் எல்லாம் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட க்யூபை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், ஆட் காம்போனெண்ட்டில் கிளிக் பண்ணுறேன். அடுத்து நான் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு நியூ ஸ்கிரிப்டில் போகிறேன். அண்ட் அந்த ஸ்கிரிப்டுக்கு என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம். ஓகே, பட் கைஸ் இவ்வளோ நீங்கள் கஷ்டப்பட்டு நியூ ஸ்கிரிப்ட்லாம் கிளிக் பண்ணலாம் தேவையில்லை. நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்க, ஆட் காம்போனெண்ட்டில் கிளிக் பண்ணுங்கள், அந்த ஸ்கிரிப்ட்டுக்கு டேரெக்டாக பேர் வச்சுருங்க, ஓகேவா. எதையுமே செலக்ட் பண்ணாதீங்க, ஓகேவா. எதையுமே இவ்வளோலாம் செலக்ட் பண்ணாதீங்க, சும்மா ஏதாச்சும் ஒரு பேரை வைங்க. நான் பண்ணுறேன் பாருங்கள், டெஸ்டிங் அப்படின்னு பேர் வச்சுட்டேன், ஓகேவா. அண்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே நியூ ஸ்கிரிப்ட் அப்படின்னு ஆப்ஷன் வந்துருச்சு. புரியுதா என்ன பண்ணேன்னு பாருங்கள். ஆட் காம்போனெண்ட்டில் கிளிக் பண்ணேன். இப்போ நான் வைக்க போகிற ஸ்கிரிப்ட்டுக்கு பேர் டெஸ்டிங், சரிங்களா. ஸோ டெஸ்டிங் அப்படின்னு போட்டேன். ஆட்டோமேட்டிக்காக இந்த நியூ ஸ்கிரிப்ட் அப்படின்னு வந்துருச்சு. நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன், என்டர் அமுக்குவேன். அண்ட் அப்படியே இருக்கட்டும், என்டர் அமுக்குவேன். பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக இங்கே டெஸ்டிங் அப்படின்னு பேர் வந்துருச்சு. அப்புறம் நான் க்ரியேட் அண்ட் ஆட் கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துருச்சு. பாருங்கள், வந்துருச்சா. C# ஸ்கிரிப்ட்டு வந்துருச்சா இங்கே. இப்போ நான் இதை டபுள் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிடலாம். இல்லாட்டி நம்மளோட அசட்ஸ்லையும் நம்ம இப்போ க்ரியேட் பண்ண ஃபைல் வந்துடும். அண்ட் நிறைய பேர் நினச்சிருப்பீங்க கைஸ், நம்ம க்ரியேட் பண்ணுற ஃபைல் எல்லாமே எதுக்குடா இங்கெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைப்பீங்க. அசட்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, நம்மளோட ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ் எல்லாமே இருக்குல்ல, அது பேர் தான் அசட்ஸு, சரிங்களா. ஸோ அதனால தான் இங்கே வருது. ஓகே, அண்ட் இப்போ நான் ஒரு புது ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த ஃபோல்டரில் தான் நம்மளோட எல்லா ஸ்கிரிப்ட்டும் இருக்க போகுது. ஸோ நான் அந்த ஃபோல்டருக்கு பேர் ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன்.
அண்ட் அந்த ஃபோல்டருக்குள்ளே நம்ம டெஸ்டிங் அப்படின்றத ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். கிளியர்? என்ன பண்ணேன்னு புரிஞ்சா? அண்ட் எஸ், இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லணுன்னு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னோடய க்யூபை செலக்ட் பண்ணிட்டு அடுத்து தான் நான் ஆட் காம்பனண்ட் பண்ணேன். கரெக்டாக? அப்படி தான் பண்ணணுமா, அப்படி தான் நம்ம ஒரு ஸ்கிரிப்டை க்ரியேட் பண்ணணுமா அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அப்படிலாம் எதுவுமே கிடையாது. என்ன பண்ணலாம்னா, நீங்கள் பாருங்கள், நான் வந்து இந்த ஸ்கிரிப்டை நான் டெலீட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணிட்டேன், டெலீட் பட்டன் அமைக்கிட்டேன், டெலீட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ என்கிட்ட ஸ்கிரிப்டே இல்லை. என்னோடய க்யூவை செலக்ட் பண்ணிங்கன்னா பாருங்கள், இந்த ஸ்கிரிப்ட் மிஸ்ஸிங் அப்படின்னு காமிக்குது. ஏன்னா அது நான் டெலீட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இதையும் நான் இங்கேருந்து ரிமூவ் காம்பனண்ட் கொடுத்துட்றேன். இப்போ பாருங்கள், நான் ஸ்கிரிப்ட் க்ரியேட் பண்ணுறேன். எப்படி பண்ணுறேன்றதை மட்டும் பாருங்கள். ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே போய்க்கிறேன். இல்லாட்டி நீங்கள் உங்கள் இஷ்டம் எங்கே வேணாலும் க்ரியேட் பண்ணலாம். நான் ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு ரைட் கிளிக் பண்ணுறேன் அண்ட் க்ரியேட்டில் போயிட்டு C# ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணுறேன். ஓகேவா? அவ்வளோதான். இதுக்கு பேர் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். நான் வந்து அதே டெஸ்டிங் அப்படின்னு பேர் வச்சுக்கிறேன். அந்த ஸ்கிரிப்டுக்கு பேர். அடுத்து என்ட்ரு அமுக்கணுன்னே அந்த ஸ்கிரிப்ட் உருவாயிருச்சு. கிளியர்? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களோட க்யூபை செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டு க்யூபில் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணணும். ஓகேங்களா? அதாவது க்யூபை நான் செலக்ட் பண்ணிட்டேன். அடுத்து இதையும் அப்படியே செலக்ட் பண்ணிட்டு அப்படியே இழுத்து இங்கே போய் வச்சுருங்க. அவ்வளோதான். வந்துருச்சா? ஓகே, இந்த மாதிரியும் பண்ணலாம். இது உங்கள் இஷ்டம். நீங்கள் எப்படி வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம். கிளியர்? இப்போ நான் இந்த ஸ்கிரிப்டை நான் டபுள் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ டபுள் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணால், இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் மோனோ டெவலப் ஐடி பற்றி, விசுவல் ஸ்டுடியோ கோட் பற்றி. ஸோ அதெல்லாம் பற்றி உங்களுக்கே தெரியும்ல. விசுவல் ஸ்டுடியோ கோட் எப்படி யூஸ் பண்ணணும், மோனோ டெவலப் எப்படி யூஸ் பண்ணணும், அதெல்லாம் எப்படி நம்ம எக்ஸ்டர்னல் டூல்ஸில் போய் மாற்றணும், எல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்க்கலன்னா முன்னாடியே போய் பார்த்துக்கோங்க. அடுத்து தான் இப்போ நான் சொல்ல போகிறது எல்லாமே புரியும். ஓகேவா? ஸோ நான் இந்த டெஸ்டிங் அப்படின்ற ஸ்கிரிப்டை நான் டபுள் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். அண்ட் நம்மளோட ஸ்கிரிப்ட் ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். அண்ட் இதில் இருக்கிற எல்லாமே நார்மல் விஷயம் உங்களுக்கே தெரியும். இப்போ யூசிங் system.collections சரி இருந்தாலும் உங்களுக்கு சொல்லிடுறேன். பாருங்கள், using system.collection எதுக்கு போட்டிருக்கோம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் கோட் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே system.collections அப்படின்ற இடத்துல இருக்கும். சரிங்களா? ஸோ எனக்கு அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வேணும் அப்படின்னா நான் வந்து சொல்லணும்ல, டே எனக்கு system.collectionsல இருக்கிற எல்லாமே குடுடா லூசு பயலே அப்படின்னு சொல்லணும்ல. அதுதான் போட்டிருக்கேன். யூசிங் system.collections. நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன், குடுடா system.collectionsல இருக்கிற எல்லாத்தையுமே குடுடா அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? அடுத்து திரும்பியும் யூசிங் system.collections.generic. அடுத்து யூசிங் யூனிட்டி இன்ஜின். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு மேலே இருக்கிற ரெண்டை மறந்துடுங்க, அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். ஓகே, யூசிங் யூனிட்டி இன்ஜின் மட்டும் இருக்கட்டும். இப்போ நம்ம யூனிட்டி இன்ஜினை மட்டும் தானே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். யூனிட்டி இன்ஜினில் இருக்கிற எல்லாமே தானே நம்மளுக்கு வேணும். அப்போ தானே நான் யூனிட்டி இன்ஜினுக்கான ப்ரோக்ராமிங் எல்லாம் பண்ண முடியும். அதனால் யூசிங் யூனிட்டி இன்ஜின் அப்படின்னு போட்டிருக்கேன். கிளியர்? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பப்ளிக், கிளாஸு, டெஸ்டிங்கு, மோனோ பிஹேவியர் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்னோட C# பேசிக் கோர்ஸில் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் ஒரு கிளாஸு. இந்த கிளாஸ்க்குள்ளே நம்ம நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எழுதுவோம், நிறைய கோட்ஸ் எழுதுவோம், எல்லாமே எழுதுவோம். ஓகே, ஸோ இந்த டெஸ்டிங் அப்படின்ற கிளாஸில் உள்ளக ஆட்டோமேட்டிக்காக ஏற்கனவே 2 ஃபங்க்ஷன் இருக்கும். ஸ்டார்ட்டு, அப்டேட்டு. ஸ்டார்ட்னா ஸ்டார்டிங்கில் ரன் ஆகும், அப்டேட்னா எவ்ரி ஃப்ரேம், அப்டேட்னா திரும்பி ரன் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போ லெட்ஸ் சே தட் நான் வந்து என்னோடய ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, அதை நான் டெஸ்ட்ராய் பண்ணணும். ஓகேவா? எந்த ஆப்ஜெக்டை டெஸ்ட்ராய் பண்ணணும்னா, நம்மளோட இந்த க்யூப் இருக்குல்ல, இந்த க்யூபை நான் டெஸ்ட்ராய் பண்ணணும். சரிங்களா? ஸோ நான் எப்படி டெஸ்ட்ராய் பண்ணுவேன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் மோனோ டெவலப்பில் போங்க. மோனோ டெவலப்பில் போனோன்னே இங்கே எழுதுங்க. ஸ்டார்ட்டில் எழுதுகிறேன். ஓகேவா? ஸ்டார்ட்டில் எழுதுனா என்ன நடக்கும், ஸ்டார்டிங்லேயே டெஸ்ட்ராய் ஆயிரும்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இங்கே எழுதுகிறேன் பாருங்கள், இந்த கர்லி ப்ராக்கெட்ஸ்குள்ளே என்னென்னா DESTROY அப்படின்னு. ஓகே, அண்ட் ஆட்டோமேட்டிக்காக இங்கே சஜஸ்ட் பண்ணிருச்சு பாருங்கள், கேபிட்டல் லெட்டர் DESTROY போட்டிருக்கா. ஸோ நான் என்டர் அமுக்குவேன். அண்ட் 1 மினிட் இருங்க, திரும்பியும் DESTROY அப்படின்னு போடுங்க. இங்கே பாருங்கள் என்ன போட்டிருக்குன்றதை மட்டும் பாருங்கள். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு டெஸ்ட்ராய். வாய்டுனா என்ன, ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் நம்ம வாய்டுன்னு போடுவோம். ஓகேவா? டெஸ்ட்ராய் இது வந்து நம்மக்கிட்ட என்ன கேட்கும்னா ஒரு ஆப்ஜெக்ட் கேட்கும். அடுத்து சம்மரி அப்படின்னு போட்டு இங்கே போட்டிருக்கு பாருங்கள், ரிமூவ்ஸ் அ கேம் ஆப்ஜெக்ட், கேம் காம்போனன்ட் ஆர் அசெட். ஓகேவா? அதாவது நம்ம ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்டை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அந்த டெஸ்ட்ராய் அப்படின்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? டெஸ்ட்ராய்னா என்ன? அழிக்கிறதுனா என்ன கைஸ்? ரிமூவ் பண்ணுறது தானே. ஸோ அதுதான் நம்ம இந்த டெஸ்ட்ராய் அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ டெஸ்ட்ராய் அப்படின்னு போட்டேன். என்டர் நமக்கிட்ட அந்த இடத்துல வந்துடும்.
சரிங்களா. அண்ட் C# அப்படின்றது கேஸ் சென்சிட்டிவ், அதாவது நீங்கள் கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் மாற்றி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் அவ்வளோதான் எரர்ஸாக வந்துடும். அப்புறம் என்கிட்ட கமெண்ட்ஸில் கேட்பீங்க, ரிப்ளை பண்ணலாட்டி அப்புறம் unsubscribe பண்ணிடுவீங்க. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் பார்த்து கரெக்டாக கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர்லாம் பார்த்து போடுங்க. ஓகே. ஸோ டெஸ்ட்ராய் அப்படின்னு போட்டிருக்கேன்னா, டெஸ்ட்ராய் அப்படின்றது என்னன்னு சொன்னேன், ஒரு ஃபங்க்ஷன். உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும், நான் எப்போவுமே சொல்லுவேன், திரும்பியும் சொல்கிறேன், ஃபங்க்ஷன்னா என்ன போடணும் மறந்துடாதீங்க, ப்ராக்கெட் போடணும். ஓகேவா, ப்ராக்கெட் போடணும். என்ன ப்ராக்கெட்? பேரந்தசிஸ் ப்ராக்கெட். இந்த நம்மளோட நம்பர் 9க்கு மேலே இருக்கும்ல ஒரு ப்ராக்கெட்டு, அந்த ப்ராக்கெட்டை போடுங்க. ஓகே. ஸோ ஸ்டார்டிங் ஓப்பன் மட்டும் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருக்கு பாருங்கள், என்னமோ பேராமீட்டரு, த ஆப்ஜெக்ட் டு டெஸ்ட்ராய் என்னென்னமோ போட்டிருக்கு. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த டெஸ்ட்ராய் அப்படின்ற ஃபங்க்ஷன் என்ன வாங்கும் அப்படின்றது இங்கே போட்டிருக்கு. என்ன வாங்கும்னா பேராமீட்டர் அப்படின்னு போட்டுட்டு என்ன வாங்கும்னா த ஆப்ஜெக்ட் டு டெஸ்ட்ராய், அதாவது நீங்கள் எந்த ஆப்ஜெக்டை டெஸ்ட்ராய் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வாங்கும். ஓகே, கிளியர், புரிஞ்சா? இப்போ நம்ம எந்த ஆப்ஜெக்டை டெஸ்ட்ராய் பண்ணணும்னு நினைக்கிறோம் சொல்லுங்கள். என்ன ஆப்ஜெக்டை டெஸ்ட்ராய் பண்ணலாம்? நம்மளோட சொந்த ஆப்ஜெக்டை டெஸ்ட்ராய் பண்ணுவோமா? அதாவது நம்மளோட இந்த க்யூபை டெஸ்ட்ராய் பண்ணுவோமா? ஸோ வாங்க உங்களுக்கு எப்படி டெஸ்ட்ராய் பண்ணுறேன்றதை மட்டும் சொல்லித்தரேன். பாருங்கள், நம்மளோட க்யூபை ஆக்சஸ் பண்ணணும், ரைட்? ஸோ நம்மளோட க்யூபை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சப்பையான மெத்தட் என்னன்னு தெரியுமா? நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் ப்ராக்கெட் போட்டிங்களா, ப்ராக்கெட்குள்ளே எழுதுங்க கேம் ஆப்ஜெக்ட். இங்கே பாருங்கள் வந்துடுச்சா கேம் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கான சம்மரியை ரீட் பண்ணுங்கள். என்ன போட்டிருக்கு? த கேம் ஆப்ஜெக்ட் திஸ் காம்போனன்ட் இஸ் அட்டாச்டு டு. இதுக்கு என்ன மீனிங் சொல்லுங்கள், என்ன மீனிங்? இந்த காம்போனன்ட் எந்த கேம் ஆப்ஜெக்டில் அட்டாச் ஆகிருக்கோ அந்த ஆப்ஜெக்ட் தான் கேம் ஆப்ஜெக்ட். ஓகே, திரும்பியும் சொல்கிறேன், இந்த காம்போனண்ட்னா எந்த காம்போனன்ட்? இந்த டெஸ்டிங் அப்படின்ற இந்த ஸ்கிரிப்ட் இருக்குல்ல, இது ஒரு காம்போனன்ட் தானே. நம்மளோட க்யூபில் போய் பார்த்தா இது வந்து என்னது? ஒரு காம்போனன்ட் தான், சரிங்களா. ஸோ இந்த டெஸ்டிங் அப்படின்ற காம்போனன்ட் எந்த ஆப்ஜெக்டில் அட்டாச் ஆகிருக்கோ அந்த ஆப்ஜெக்ட் தான் இப்போ நம்மளோட கேம் ஆப்ஜெக்ட். கிளியர் ஆச்சா உங்களுக்கு? ஸோ இப்போ கேம் ஆப்ஜெக்ட் அப்படின்றது எது சொல்லுங்கள்? எது? க்யூப் தானே. ஏன்னா க்யூப்பில் தானே நம்மளோட டெஸ்டிங் அப்படின்றது அட்டாச் ஆகிருக்கு. அப்போ நம்மளோட க்யூப் தான் கேம் ஆப்ஜெக்ட். ஓகேவா? இப்போ பாருங்கள், நம்மளோட க்யூபை நான் ஆக்சஸ் பண்ணிட்டேன்னா அவ்வளோதான், வேலையே முடிஞ்சு. ஸோ இருங்க உங்களுக்கு 1 minute சொல்கிறேன். ஸோ நம்ம டெஸ்ட்ராய் அப்படின்னு போட்டுட்டு ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணியிருந்தோம், ரைட்? ஸோ இங்கே என்ன சொல்லியிருந்துச்சு? நீங்கள் எந்த ஆப்ஜெக்டை டெஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்துச்சு. இப்போ நான் உங்களுக்கு என்ன ஆப்ஜெக்டை டெஸ்ட்ராய் பண்ணணும்னு சொன்னேன்? கேம் ஆப்ஜெக்ட்னா என்னது? எந்த ஆப்ஜெக்டில் அந்த ஸ்கிரிப்ட் அட்டாச் ஆகிருக்கோ அது. அப்போ நம்மளோட ஸ்கிரிப்ட் எதில் அட்டாச் ஆகிருக்கு? க்யூப். ஸோ நான் கேம் ஆப்ஜெக்ட்னு போட்டாலே நம்மளோட க்யூப் வந்துடும்னு அர்த்தம். ஓகேங்களா? ஓகே, அப்புறம் ப்ராக்கெட்டை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்ம செமிகோலன் போட்டுடுறேன். செமிகோலன் கண்டிப்பாக போடணும். அடுத்து Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ நான் வந்து என்னோடய யூனிட்டியில் போய்க்கிறேன். நம்மளோட ஸ்கிரிப்டெல்லாம் அப்படியே லோட் ஆகுது பாருங்கள். சைடில் லோட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ நான் என்னோடய ப்ரோக்ராமை ரன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ என்னோடய கேம் விண்டோ இருக்குல்ல, இதை நான் பேசாமல் ஃபுல் ஸ்க்ரீனில் ஆக்கிக்கிறேன். ஃபுல் ஸ்க்ரீனில் வந்ததுக்கப்புறம் நான் ரன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். அண்ட் எஸ் கைஸ், நிறைய பேர் என்ன சொல்கிறீங்கன்னா, நான் வந்து ரன் ஆனதுக்கப்புறம் என்னோடய ஸ்க்ரீனில் இருக்கிற கண்ட்ரோல்ஸ் எல்லாம் ஒர்க்கே ஆக மாட்டேங்குது, இதாவது நிறைய விஷயம் சொல்கிறீங்க. ஸோ பாருங்கள், நீங்கள் ரன் பண்ணுவீங்களா, ரன் பண்ணோடனே உங்களோட கேம் விண்டோவில் ஒரு வாட்டி கிளிக் பண்ணிடுங்க. ஓகேவா? அடுத்து எல்லாமே ஒர்க் ஆகும். புரியுதா உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு? ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன் பாருங்கள். அண்ட் கேம் ரன் ஆனோடனே பாருங்கள் காணாமல் போச்சு. ஓகேவா? ஸோ கேம் எப்போ ரன் ஆகுது அப்படின்றது உங்களுக்கே தெரியும். நம்ம ரன் பண்ணோடனே இந்த எல்லா பட்டன்ஸும் ப்ளூ கலரில் மாறிடும் பாருங்கள். அப்போ தான் ரன் ஆகுதுன்னு அர்த்தம். பாருங்கள், ரன் ஆனோடனே கேம் ஆப்ஜெக்ட் காணாமல் போயிடுச்சு. எதுக்கு காணாமல் போச்சு? ஏன்னா நம்மளோட ஸ்கிரிப்டில் நம்ம என்ன எழுதியிருக்கோம்னா ஸ்டார்ட்டில் டெஸ்ட்ராய் கேம் ஆப்ஜெக்ட் அப்படின்னு எழுதியிருக்கோம். ஓகேவா? அதனால தான் டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. புரிஞ்சா உங்களுக்கு? இப்போ புரிஞ்சா கேம் ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்னென்னு இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லணுன்னு இருக்கேன். என்னென்னா, இப்போ பாருங்கள், நீங்கள் டெஸ்ட்ராய் அப்படின்னு போட்டு ப்ராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம எந்த ஆப்ஜெக்டை டெஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்னு கேட்குது, ரைட்? ஸோ இப்போ நான் இங்கே கேம் ஆப்ஜெக்ட் அப்படின்னு போடுறேன். கேம் ஆப்ஜெக்ட் அப்படின்னு போட்டால் 2 இது வருது. ஒன்று வந்து கேபிட்டல் லெட்டரில் G வந்து கேம் ஆப்ஜெக்ட் இருக்குது, ஒன்று வந்து ஸ்மால் லெட்டர் G. ஸோ இதுக்கு என்னடா வித்தியாசம் அப்படின்னு கேட்பீங்க. இதை நீங்களே கண்டுபிடிச்சிக்கலாம். எப்படின்னா, நீங்கள் சும்மா கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நான் கேபிட்டல் லெட்டர் கேம் ஆப்ஜெக்டில் கிளிக் பண்ணோன்னே இது என்ன போட்டிருக்குன்னா
பேஸ் கிளாஸ் ஃபார் ஆல் என்டிட்டிஸ் இன் யூனிட்டி சீன்ஸ். யூனிட்டி சீனில் இருக்கிற எல்லா விஷயத்துக்குமே இங்கேருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா, இந்த கேம் ஆப்ஜெக்ட். ஓகே, கேபிட்டல் லெட்டர் கேம் ஆப்ஜெக்ட். சரிங்களா, ஸ்மால் லெட்டர் கேம் ஆப்ஜெக்ட்னா என்னென்னா, நம்ம இப்போ ஸ்கிரிப்டிங் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல, ப்ரோக்ராமிங்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம்ல, அந்த காம்போனெண்ட்டு எந்த ஆப்ஜெக்டில் சேர்ந்துருக்கோ, இப்போ டெஸ்டிங் அப்படின்ற காம்போனெண்ட் க்யூப் அப்படின்ற இதில் தானே சேர்ந்துருக்கு. அப்போ கேம் ஆப்ஜெக்ட் அப்படின்றது நம்மளோட க்யூப். ஓகேவா, அதுதான் மீனிங். புரிஞ்சா உங்களுக்கு? ஸோ பாருங்கள், நீங்கள் இதெல்லாம் ரெஃபர் பண்ணுறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, சம்மரி அப்படின்றதில் நீங்கள் எதுக்கு அதை யூஸ் பண்ணும், அதுக்கு யூஸ் என்னன்றது தெரிஞ்சிடும். அடுத்து பேராமீட்டர் அப்படின்றதில் நீங்கள் எந்த இடத்துல என்னத்தை போடணும் அப்படின்றது தெரிஞ்சிடும். ஓகேங்களா, இப்போ இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா டெஸ்ட்ராய் அப்படின்ற ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அது வந்து 2 விஷயத்தை வாங்கும். அது எப்படி 2 விஷயத்த வாங்குமா, ஒரு விஷயத்த வாங்குமான்றது தெரிஞ்சுக்க முடியும். இங்கே பாருங்கள், 1 of 2 அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது ரெண்டு இதில் இருக்கிறது ஒன்று தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க, இன்னொன்று வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லுது. சரிங்களா, ஸோ நீங்கள் ஆரோ மார்க்கு கீழே இருக்கிற ஆரோ மார்க்கை அமுக்குங்களேன். பார்த்தீங்கன்னா இந்த சைடு இன்னொன்று வந்துருச்சா, நம்ம ஃப்ளோட்டு டிஏ இது நிறைய விஷயம் வருதா. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு டெஸ்ட்ராய் அப்படின்றதுக்குள்ளே நம்ம எதை டெஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்றத போட்டுக்குவோம். ஸோ நான் கேம் ஆப்ஜெக்ட் அப்படின்றத டெஸ்ட்ராய் பண்ணணும். கமா போடுங்க. கமா போட்டுட்டு பாருங்கள், 2வது நீங்கள் என்ன போடணுமோ அது இங்கே போட்டிருக்கு பாருங்கள், போட்டிருக்கா, த ஆப்ஷனல் அமௌண்ட் ஆஃப் டைம் டு டிலே பிஃபோர் டெஸ்ட்ராயிங் த ஆப்ஜெக்ட். நீங்கள் வந்து ஒருவேளை உங்களோட ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, அதில் டைம் ஏதாச்சும் இத்தனை செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் டெஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்னு போடணும்னு இருக்கீங்கன்னா அந்த டைமை இங்கே போடுங்க அப்படின்னு கேட்குது. ஓகே, அண்ட் இங்கே இன்னொரு விஷயம், த ஆப்ஷனல் அமௌண்ட். இது ஆப்ஷனல் தான். சரிங்களா, நீங்கள் கண்டிப்பாக போடணுன்றது கிடையாது, இது ஆப்ஷனல். நீங்கள் போட்டால் போடுங்க, போடலாட்டி போங்க. ஓகே, ஆனால் நம்ம எந்த கேம் ஆப்ஜெக்டை டெஸ்ட்ராய் பண்ணுன்றது கண்டிப்பாக போடணும். நம்ம வெறும் டெஸ்ட்ராய் அப்படின்னு போட்டால் யாரை டெஸ்ட்ராய் பண்ணுன்றது இதுக்கு தெரியாதுல்ல. அதனால் நீங்கள் கண்டிப்பாக எதை டெஸ்ட்ராய் பண்ணணுமோ அந்த ஆப்ஜெக்டோட பேர் இங்கே எழுதணும். கூடவே நீங்கள் எவ்வளோ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் டெஸ்ட்ராய் பண்ணுன்றதையும் எழுதலாம். ஓகேவா, அது ஆனால் இம்பார்ட்டன்ட், கம்பல்சரி கிடையாது. ஓகே, ஸோ நான் வந்து இப்போ போடுறேன், நம்ம எவ்வளோ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் டெஸ்ட்ராய் பண்ணணுன்னு. ஸோ அதுதான் நீங்கள் கமா போட்டுட்டு போடணும். ஓகேங்களா, கமா போட்டுட்டு அண்ட் போடுறேன் பாருங்கள், என்னென்னா 3 அப்படின்னு. சரிங்களா, அண்ட் இன்னொரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணுங்கள், இங்கேயே போட்டிருக்கு பாருங்கள், ஃப்ளோட்னா என்ன, ஃப்ளோட்னா என்ன உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஃப்ளோட்னா என்ன, டெசிமல் வேல்யூஸ். கரெக்டாக, ஸோ நீங்கள் டெசிமல் வேல்யூஸ்லேயும் போடலான்னு அர்த்தம். ஓகேவா, இப்போ நான் 3.3 அப்படின்னு போடலாம். புரியுதா உங்களுக்கு? ஓகே, ஆசம். அண்ட் செமிகோலன் போட்டு நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். பட் ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணுறீங்களா, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம டெசிமல் வேல்யூஸ் போட்டோம்னா எஃப் போடணும்னு சொல்லியிருக்கேனா, ஃப்ளோட்டுக்கு நம்ம எஃப் போடணும்னு சொல்லியிருக்கேனா. டெசிமல் வேல்யூஸ் போடுறீங்களோ இல்லையோ, ஃப்ளோட் அப்படின்னு வந்துச்சுனாலே நீங்கள் எஃப் போடணும்னு சொல்லியிருக்கேனா இல்லையா, சொல்லியிருக்கேன்ல. ஸோ அதனால் எஃப்னு போட்டுக்கோங்க. அண்ட் அடுத்து நீங்கள் இதை கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா என்ன நடக்குன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்மளோட கேம் ஆப்ஜெக்ட்னா என்னது, அதாவது நம்மளோட க்யூப். டெஸ்டிங் அப்படின்ற காம்பனெண்ட் நம்மளோட க்யூப்பில் தானே அட்டாச் ஆகி இருக்குது. அப்போ க்யூப் தானே நம்மளோட கேம் ஆப்ஜெக்ட். இப்போ நம்மளோட கேம் ஆப்ஜெக்ட் டெஸ்ட்ராய் ஆகும் பாருங்கள். எத்தனை செகண்ட்ஸ்க்கு அப்புறம்னா 3.3 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் ப்ளே ஆக ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், 1 2 3 காணாமல் போச்சு. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு நீங்கள் டெஸ்ட்ராய் பண்ணிக்கலாம். ஓகே, புரிஞ்சா உங்களுக்கு எப்படி பண்ணணும், என்ன பண்ணணுன்னு. ஸோ இது நான் எதுக்கு உங்களுக்கு சொல்லி தந்தேன் அப்படின்னு கேட்பீங்க. பாருங்கள், நான் இதை உங்களுக்கு எதுக்கு சொல்லி தந்தேன்னா, நீங்கள் எதையாச்சும் பண்ணணும்னா நீங்களாக பண்ணணும், அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகேவா, இப்போ நீங்கள் எதையாச்சும் டெஸ்ட்ராய் பண்ணணுன்னு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா டெஸ்ட்ராய் அப்படின்னு போடுங்க. ஓகேவா, ஏதாச்சும் வருதான்னு பாருங்கள். சும்மா இப்போ டெஸ்ட்ராய் அப்படின்னு போட்டிங்கன்னா ஏதாச்சும் வருதான்னு பாருங்கள், வரும். ஓகேவா, அதில் மீனிங் இந்த சம்மரி என்ன போட்டிருக்குன்றதை பாருங்கள். இல்லை என்ன போட்டிருக்கு, ரிமூவ்ஸ் எ கேம் ஆப்ஜெக்ட் காம்பனண்ட் ஆர் அசெட். உங்களுக்கு அது தேவையா, நீங்கள் ஏதாச்சும் ஒரு கேம் ஆப்ஜெக்டை ரிமூவ் பண்ணணுன்னு ஆசைப்பட்றீங்களா அப்படின்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். ஓகேவா, அப்படி ஆசைப்படுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் அப்படி ஆசைப்படலை அப்படின்னா வேறு எதாவது ட்ரை பண்ணுங்கள். இதில் என்ன போட்டிருக்குன்றதை பாருங்கள். டெஸ்ட்ராய் இமீடியட், டெஸ்ட்ராய்ஸ் த ஆப்ஜெக்ட் இமீடியட்லி, யூ ஆர் ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் டு யூஸ் டெஸ்ட்ராய் இன்ஸ்டெட். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ஆப்ஜெக்டை உடனே டெஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அடுத்து டெஸ்ட்ராய் ஆப்ஜெக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்புறம் டோன்ட் டெஸ்ட்ராய் ஆன் லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இதெல்லாம் என்னன்றதை நீங்கள் வாட்டுக்கு அப்படியே பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பண்ணுன்ற யோசனை வரும்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு யோசனை வந்திருக்கு, நான் டெஸ்ட்ராய் தான் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ நான் டெஸ்ட்ராயில் நான் கிளிக் பண்ணிடுவேன். ஓகேங்களா, என்டர் அமிக்கிட்டேன். ஓகே, இப்போ இது வந்து ஒரு ஃபங்க்ஷன்
கரெக்டாக. அண்ட் இன்னொரு விஷயம், இப்போ இது வந்து ஒரு ஃபங்க்ஷனாக இல்லையான்றதை எப்படிடா கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நினைப்பீங்க. பாருங்கள், ஒன்றும் இல்லை, நீங்கள் டெஸ்ட்ராய் அப்படின்னு போடுங்க. இங்கே என்ன போட்டிருக்குன்றதை பாருங்கள். எம் அப்படின்னு போட்டிருக்கா, எம் மாதிரி ஒரு சிம்பிள் மாதிரி போட்டிருக்கா. எம்னா என்னென்னா மெத்தட். உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மெத்தடு ஃபங்க்ஷனு ரெண்டுமே ஒன்று தான், கரெக்டாக. ஸோ அப்போ எம்னு போட்டிருக்கா, அப்போ இது வந்து ஒரு மெத்தடு தானே. மெத்தடுனா என்ன, ஃபங்க்ஷன். மெத்தடு ஃபங்க்ஷன் ரெண்டும் ஒன்று தானே. ஸோ அதனால் வந்து இது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், ஓகேவா. ஸோ இப்போ நான் என்ட்ரு அமுக்குனேன். அண்ட் இப்போ வந்து இது ஒரு ஃபங்க்ஷன், அதெல்லாம் நான் ப்ராக்கெட் போடுறேன். அண்ட் இந்த ப்ராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணோன்னு நீங்கள் போட்டுருச்சு பாருங்கள். நீங்கள் இந்த டெஸ்ட்ராயில் ஃபஸ்ட்டு இது என்ன போடணும் அப்படின்னு போட்டுருச்சு பாருங்கள். என்ன போடணும்னா, எந்த ஆப்ஜெக்டை டெஸ்ட்ராய் பண்ணணுமோ அதை போடணும், சரிங்களா. ஸோ எந்த ஆப்ஜெக்டை டெஸ்ட்ராய் பண்ணுமோ அதை நீங்கள் போட்டுடலாம், ஓகேங்களா. அதனால தான் நம்ம கேம் ஆப்ஜெக்ட் அப்படின்றத போட்டோம், ஓகே. அடுத்து நீங்கள் அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 1 of 2 அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ உங்களுக்கு இதிலே தெரிஞ்சு இது 2 ஆர்குமெண்ட் வாங்கும் அப்படின்னு தெரிஞ்சா, அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா கமா போடலாம். கமா போட்டோடனே அது போட்டிருக்கு பாருங்கள். அடுத்தது என்ன கொடுக்கணும் அப்படின்னு போட்டிருக்கு பாருங்கள். என்னென்னா ஆப்ஷனல் அமௌண்ட் ஆஃப் டைம் பிஃபோர் டிலே இதெல்லாம் போட்டிருக்கா. ஸோ நீங்கள் எவ்வளோ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் டெஸ்ட்ராய் பண்ணுன்றதை இங்கே போட்டுக்கலாம், ஓகே. ஸோ புரிஞ்சா உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்றது புரிஞ்சா? நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து சும்மா யூடியூப்பில் போய் பார்க்குறத மாதிரியெல்லாம் வச்சுக்காதீங்க. உங்களுக்கு என்ன பண்ணணுமோ சும்மா போடுங்க. போட்டோன்னே எல்லா ஆப்ஷன்ஸும் வந்துடும். அதிலே நீங்கள் சும்மா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி அப்புறம் டவுன் ஏரோ எல்லாம் ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், எது பண்ணும், எப்படி பண்ணும், ஃபஸ்ட்டு இடத்துல என்ன பண்ணணும், செகண்ட் இடத்துல என்ன பண்ணும், அதெல்லாம் அப்படியே பாருங்கள், ஓகே. புரிஞ்சா அவங்களுக்கு இப்போ இந்த டெஸ்ட்ராய் அப்படின்ற ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகும்னு ரொம்ப சப்பை தான், நான் தான் ரொம்ப இழுத்துக்கிட்டு இருக்கேன். ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் நினைப்பீங்க, ஏண்டா நம்ம கேம் ஆப்ஜெக்ட் அப்படின்னு போட்டால் நம்மளோட சொந்த ஆப்ஜெக்ட், அதாவது நம்மளோட இந்த டெஸ்டிங் அப்படின்ற ஸ்கிரிப்ட் எதில் அட்டாச் ஆகிருக்கும் அந்த ஆப்ஜெக்ட் வந்து டெஸ்ட்ராய் ஆகும், அதாவது நம்மளோட க்யூப் டெஸ்ட்ராய் ஆகும். இப்போ நான் வேறு ஏதாச்சும் டெஸ்ட்ராய் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ என்னோடய கிரவுண்டை நான் டெஸ்ட்ராய் பண்ணணும். ஆனால் நான் இந்த ஸ்கிரிப்டில் இருந்து டெஸ்ட்ராய் பண்ணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ரொம்ப ஈஸி தான் கைஸ், ரொம்ப ஈஸி தான். ஸோ இப்போ வந்து பாருங்கள், இந்த கிரவுண்ட் அப்படின்ற ஆப்ஜெக்ட், ஓகே, இந்த கிரவுண்ட் அப்படின்ற ஆப்ஜெக்டை நான் என்னோடய க்யூபுக்குள்ளே இருக்கிற இந்த டெஸ்டிங் அப்படின்ற ஸ்கிரிப்டுக்குள்ளே யூஸ் பண்ணணும், ஓகேவா. ஸோ எப்படி யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ரொம்ப ஈஸி. பாருங்கள், என்ன பண்ணணும்னா பாருங்கள், அந்த கிரவுண்ட் அப்படின்றது என்னது, ஒரு ஆப்ஜெக்ட். என்ன ஆப்ஜெக்ட், கேம் ஆப்ஜெக்ட், கரெக்டாக. 2 கேம் ஆப்ஜெக்ட் இருக்குது. ஒன்று வந்து ஸ்மால் லெட்டர் கேம் ஆப்ஜெக்ட். ஸ்மால் லெட்டர் கேம் ஆப்ஜெக்ட்னா என்னது, நம்மளோட ஸ்கிரிப்ட் எதில் அட்டாச் ஆகிருக்கோ அதுதான், ஓகேங்களா. கேபிட்டல் லெட்டர் கேம் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது வந்து என்னென்னா, அதான் உங்களுக்கு அப்பயே சொல்லியிருந்தேன்ல, பேஸ் கிளாஸ் ஆஃப் ஆல் என்டிட்டிஸ் இன் யூனிட்டி சீன்ஸ். யூனிட்டி சீனில் இருக்கிற எல்லா விஷயத்துக்குமே இதுதான் ராஜா. அதாவது நான் கேம் ஆப்ஜெக்ட் அப்படின்னு போட்டுட்டு நம்மளோட சீனில் இருக்கிற எந்த ஒரு ஆப்ஜெக்ட் வேணாலும் யூஸ் பண்ணலான்னு அர்த்தம், சரிங்களா. அந்த போட்டிருக்கு பாருங்கள், கேம் ஆப்ஜெக்ட்டு. இது வந்து ஆப்ஜெக்டை எடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அதுதான், ஓகே. அதனால தான் இங்கே ஆப்ஜெக்ட் அப்படின்னு போட்டிருக்கு, சரிங்களா. ஸோ நம்மளுக்கு இந்த கிரவுண்ட் அப்படின்ற ஆப்ஜெக்ட் தானே வேணும், அதனால் நான் கேம் ஆப்ஜெக்ட் அப்படின்னு போட்டுக்கிறேன். அடுத்து அந்த கிரவுண்ட் அப்படின்ற ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, அதை வந்து இந்த ப்ரோக்ராம்குள்ளே நீங்கள் என்ன பேரை வச்சு யூஸ் பண்ணணும் அது கேட்கும், சரிங்களா. ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட கிரவுண்டுக்கு பேர் வந்து கிரவுண்டு தான், ஓகேங்களா. பட் இந்த ப்ரோக்ராம்குள்ளே நீங்கள் வேறு பேர் யூஸ் பண்ணலாம், சரிங்களா. கிரவுண்டுன்னு கூட யூஸ் பண்ணலாம். நான் வந்து ஜிஆர் அப்படின்னு யூஸ் பண்ண போகிறேன். அடுத்து செமிகோலன் போட்டுக்கிறேன், ஓகே. அண்ட் எஸ், பப்ளிக் அப்படின்றத நீங்கள் போடுறது நல்ல விஷயந்தான். பப்ளிக் அப்படின்னு போடலைன்னா கூட பிரச்சனை இல்லை, பட் போட்டுருங்க பப்ளிக் இல்லாட்டி ப்ரைவேட் அப்படின்னு போட்டால் மேக்ஸிமம் எந்த ஒரு எரரும் வராமல் இருக்கும், ஓகேவா. பப்ளிக்னு எதுக்கு போடுறோம், பப்ளிக்னு போடுறதால இதை நான் எங்கேருந்து வேணாலும் ஆக்சஸ் பண்ண முடியும்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு கேம் ஆப்ஜெக்ட் நம்ம கொண்டு வரோன்னு சொல்லியிருக்கோம். அந்த கேம் ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு பேர் இருக்க போகுது, அதுதான் ஜிஆர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனால் அந்த ஜிஆர் அப்படின்றது தான் நம்மளோட கிரவுண்ட் அப்படின்றத நம்ம இன்னும் சொல்லலை, கரெக்டாக. ஸோ அது எப்படிடா சொல்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. வாங்க நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். முதல் நீங்கள் இதை Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க இவ்வளோ நேரம் பண்ணதை. அடுத்து நீங்கள் யூனிட்டியில் போங்க. யூனிட்டியில் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கிரிப்ட் கொஞ்சம் லைட்டாக லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். லோட் ஆகி முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா உங்களோட இப்போ க்யூப்பில் தானே எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தீங்க. ஸோ உங்களோட க்யூப் ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுங்கள். க்யூப்பில் போய் பார்த்தீங்கன்னா ஜிஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்டி ஸ்லாட் க்ரியேட் ஆகிடுச்சு பாருங்கள். க்ரியேட் ஆகிருக்கா? இதில் என்ன இருக்குன்றது பாருங்கள். நன் எம்டியாக இருக்குது, சரிங்களா. அதாவது ஜிஆருக்கு எந்த ஒரு அர்த்தமே இல்லை. ஸோ நம்மளுக்கு ஜிஆர் அப்படின்றதுல என்ன வேணும், நம்மளோட கிரவுண்டு தானே வேணும். நம்மளோட கிரவுண்டை தானே நம்ம வந்து ஜிஆர் அப்படின்ற பேரை வச்சு யூஸ் பண்ண போகிறோம் இந்த ப்ரோக்ராம்குள்ளே. அதனால் நான் இங்கே என்ன பண்ணுவேன்னா, நம்மளோட கிரவுண்ட் இருக்குல்ல அதை அப்படியே ட்ராக் பண்ணுவேன். பாருங்கள்,
பாதி பேர் என்ன பண்ணுவீங்கன்னா க்யூப்பில் கிளிக் பண்ணுவீங்க, அப்புறம் திரும்பியும் கிரவுண்டில் கிளிக் பண்ணிடுவீங்க. கிளிக் பண்ணாதீங்க, ஓகேங்களா? க்யூப்பில் கிளிக் பண்ணிட்டு கிரவுண்டில் அப்படியே கிளிக் பண்ணிட்டு அப்படியே இழுத்துருங்க. கிளிக் பண்ணிட்டு கையை எடுத்துடாதீங்க, ஓகேவா? என்ன பண்ணுங்கன்னா க்யூப்பில் கிளிக் பண்ணுங்கள், கையை எடுங்க, ஓகேவா? கிரவுண்டில் கிளிக் பண்ணுங்கள், ஆனால் கையை எடுக்காமல் அப்படியே ட்ராக் பண்ணிட்டு அப்படியே ஜிஆரில் வச்சுருங்க, ஓகேவா? வச்சுட்டேன் பார்த்தீங்களா? ஜிஆரில் கிரவுண்ட் அப்படின்னு இருக்குது. இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா, நான் என்னோடய ப்ரோக்ராம்குள்ளே எங்கெங்கெல்லாம் ஜிஆர் அப்படின்னு போடுறேனோ அங்கங்கெல்லாம் கிரவுண்ட் அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சா உங்களுக்கு? இப்போ நான் அந்த டெஸ்ட்ராய் அப்படின்றதுல கேம் ஆப்ஜெக்ட் அப்படின்னு போட்டிருக்கேன். இந்த இடத்துல நான் ஜிஆர் அப்படின்னு போட்டால் என்ன அர்த்தம்? எஸ், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணுறேன் அண்ட் உங்களுக்கு நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சிடும். ஏற்கனவே புரிஞ்சு, பட் இருந்தாலும் நான் ரன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. அண்ட் பாருங்கள் என்ன நடக்கும்னு. ரன் ஆயிடுச்சு அண்ட் பாருங்கள் நம்மளோட கிரவுண்டு காணாமல் போயிடுச்சு 3 செகண்ட்ஸ்க்கு அப்புறம். புரிஞ்சா உங்களுக்கு? அதாவது நம்ம ஆப்ஜெக்டை மட்டும் இல்லை, அதாவது நம்மளோட அந்த டெஸ்டிங் அப்படின்ற ஸ்கிரிப்ட் இந்த க்யூப்பில் தானே அட்டாச் ஆகிருந்துச்சு. அந்த க்யூபை மட்டும் இல்லை, நம்ம வேறு எதையும் டெஸ்ட்ராய் பண்ண முடியும். ஜிஆர் அப்படின்னு போட்டு இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் க்ரியேட் பண்ணிட்டு டெஸ்ட்ராய் பண்ண முடியும். இப்போ நம்ம பண்ணோம்ல, இது பேர் தான் ரெஃபரன்ஸ் க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு எம்டி ஸ்லாட் க்ரியேட் பண்ணிட்டு அந்த ஸ்லாட்டில் நம்ம எந்த ஆப்ஜெக்டை எந்த பேரை வச்சு இது பண்ணணும். இப்போ ஃபுல் ப்ராசஸ் நடந்துச்சுல, இதுதான், ஓகேவா? புரிஞ்சுல உங்களுக்கு? புரிஞ்சு அப்படின்னு கமெண்ட்ஸில் எழுதிருங்க. இது ஆக்சுவலி உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி தந்திருக்கேன், பட் இருந்தாலும் நல்லா டிஃபைன் பண்ணி சொல்லணும்னு இருந்தேன், அதனால் சொல்லிட்டேன். புரிஞ்சுல உங்களுக்கு? புரிஞ்சுல? ஓகே, கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க கொஞ்சம். ஸோ இப்போ இருந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த ஒரு ஆப்ஜெக்டையும் நல்லா கேட்டுக்கோங்க, ஓகே? எந்த ஒரு ஆப்ஜெக்டையும் உங்களோட ப்ரோக்ராம்குள்ளே, உங்களோட ஸ்கிரிப்டுக்குள்ளே யூஸ் பண்ணணும்னு இருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? மேலே எழுதணும் பப்ளிக் கேம் ஆப்ஜெக்ட் அப்படின்னு. இப்போ இந்த கேம் ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட், அது பேர் தான் கேம் ஆப்ஜெக்ட், சரிங்களா? அதனால் பப்ளிக் கேம் ஆப்ஜெக்ட் அப்படின்னு போடுவோம். இப்போ அந்த கேம் ஆப்ஜெக்ட்டுக்கு உங்களோட ப்ரோக்ராம்குள்ளே என்னடா பேரை வைக்க போகிறீங்க அப்படின்றத எழுதணும், ஓகே? அதனால தான் நம்ம ஜிஆர் அப்படின்னு போட்டோம். ஜிஆர் போடலாம், மாமா போடலாம், அங்கிள் போடலாம், என்ன வேணாலும் போடலாம். ஸோ அடுத்து இப்போ நம்ம ஜிஆர் அப்படின்னு சொல்லிட்டோம். நம்ம மனசுக்கு தெரியும் தட் ஜிஆர் அப்படின்றது கிரவுண்டு, ஏன்னா நம்ம அப்படி தான் ஐடியா யோசிச்சிருக்கோம். ஆனால் யூனிட்டிக்கு தெரியாதுல ஜிஆர் அப்படின்னா கிரவுண்ட் அப்படின்னு. ஸோ அதனால் நம்ம கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணோன்னே அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஆப்ஜெக்டில் நம்மளோட ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருந்தோமோ, அதாவது நம்ம க்யூப்பில் தானே எழுதிட்டு இருந்தோம், அந்த மாதிரி நீங்கள் எந்த ஆப்ஜெக்டில் உங்களோட ஸ்கிரிப்டை எழுதிட்டு இருப்பீங்களோ அந்த ஆப்ஜெக்டில் ஒரு எம்டி ஸ்லாட் க்ரியேட் ஆயிரும் ஜிஆர் அப்படின்ற பேரால், சரிங்களா? இப்போ நீங்கள் சொல்லணும் ஜிஆர் அப்படின்னா கிரவுண்டு அப்படின்னு சொல்லணும். அதனால் நீங்கள் ஜிஆர் அப்படின்றதுக்குள்ளே கிரவுண்ட் அப்படின்ற ஆப்ஜெக்டை இழுத்து வச்சுருவீங்க. அதுக்கப்புறம் யூனிட்டிக்கு புரிஞ்சிடும், ஓகேப்பா ஜிஆர்னா கிரவுண்டுப்பா, ஓகேப்பா நீங்கள் சொல்லிட்டீங்களே நாங்கள் செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேக்ரவுண்டில் யூனிட்டி எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிடும். புரிஞ்சா உங்களுக்கு? ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். உங்களோட பேசிக்ஸை நான் ஸ்ட்ராங் பண்ணணுன்னு இருக்கேன், அதனால தான் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில். அடுத்த வீடியோ கூடிய சீக்கிரமாக வரப்போகுது. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிட்டுருங்க. அண்ட் அவ்வளோதான் உங்களுக்கு சொல்லணுன்னு இருந்தேன். ஸோ தேங்க்யூ ஸோ வாட்சிங் திஸ் வீடியோ. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். Up to that, keep learning, keep practicing and keep watching Coding Anna.